தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் அடுத்தடுத்து புதிய பொறுப்புகள் இன்று அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்று தருமபுரியில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த கட்சியுடைய இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதலான விவரங்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இப்போ இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் சொல்லப்பட்ட சூழ்நிலை, இப்போ இந்த புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. வேற என்ன புதிய தகவல் அதில் இருக்கு? நிச்சயமாக கோபால், தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தேமுதிகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல தலைமை கழக நிர்வாகிகளுடைய அறிவிப்பு என்பது இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பின்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்ற கட்சியினுடைய அவைத் தலைவராக இளங்கோவன் இருப்பார் என்றும், கட்சியினுடைய பொருளாளராக எல்.கே. சுதீஷ் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தலைமை நிலைய செயலாளராக பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளராக அழகாபுரம் மோகன்ராஜ், துணை செயலாளர்களாக 4 பேர் எம்.ஆர். பன்னீர்செல்வம், சந்திரன், செந்தில்குமார், சுபா ரவி ஆகிய 4 பேர் துணை செயலாளர்களாக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் இந்த அறிவிப்புல மிக முக்கியமா ஒரு புதுமையான ஒரு அறிவிப்பும், ஒரு புதியவருக்கான ஒரு வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் யாருன்னா விஜயகாந்த் அவர்களுடைய மகன் விஜய பிரபாகர். கடந்த முறையே தருமபுரி விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் அவர் எம்பி ஆகக்கூடிய அந்த கனவு என்பது பறிபோனது. சுமார் 4500 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவருடைய கனவு பறிபோனது. இந்த நிலையில கட்சியினுடைய அவருடைய செயல்பாடு காரணமாக அவர் தொடர்ந்து கட்சியில் பணியாற்றுவதற்கான ஒரு ஊக்கத்தை அளிக்கக்கூடிய வகையில தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இளைஞர் அணி செயலாளராக விஜய பிரபாகர் இன்று முதல் செயல்படுவார் என்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இவருக்கான நிர்வாகிகள் மாவட்டம், ஒன்றியம், நகரம், பேரூர், வார்டு, ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள், அதே போன்று சார்பு அணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜய பிரபாகரனுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் விடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கின்றார். கோபால், நன்றி சிவா, விவரங்களுக்கு நன்றி.